அனைவருக்கும் வணக்கம். நம்ம குரூப் 4 தேர்வு எழுத தயாராகிட்டு இருக்கோம். நான் குரூப் 4 தேர்வில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஆன்சர் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட வெற்றி. ஸோ அந்த ஆன்சர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம மைண்டு தயாராக இருக்கணும். அதை எப்படி தயார் பண்ணுவது அப்படின்றது வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸாம் டே மோட்டிவேஷன் அப்படின்றது வந்து இப்போ நம்ம சொல்லுவோம். எக்ஸாம் டே மோட்டிவேஷன் அப்படின்றது வந்து நம்ம வந்து நம்மளோட மைண்டை வந்து எவ்வளோ தூரம் வந்து அந்த வெற்றிக்கு தயார் செய்ய போகிறோம் அப்படின்றத வந்து எக்ஸாம் டே மோட்டிவேஷன். அந்த நாளைக்கு வந்து தேர்வு எழுதுறதுல வந்து நம்ம வந்து அங்கே கொடுத்துருக்க வினாக்களில் வந்து 180 கொஸ்டின்ஸ் மினிமம் வந்து நம்ம வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணோம். அதற்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில் நம்ம எப்பயும் போல் வந்து நம்ம வந்து இயல்பாக எழுந்து அதற்காக வந்து நம்ம வந்து தேர்வு அப்படின்றத வந்து ஒரு மைண்டில் வந்து கொண்டு வந்துட்டு தேர்வில் வந்து சக்ஸஸ் பண்ணுறோம், வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மட்டும் விதைத்துட்டு அப்படியே வந்து நம்ம வந்து அதை நினச்சிக்கிட்டே வந்து நம்ம வந்து எல்லாமே நம்மளோட எண்ணங்கள் பூரா வந்து தன் தேர்வை நோக்கி மட்டும்தான் இருக்கணும். நாளை நம்ம தேர்வு அறைக்கு போகிறது வரைக்கும் வந்து நமக்கு வந்து தேர்வில் வெற்றி பெறுவோம், வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம வந்து தேர்வு அறைக்கு நம்ம உள்ளே வந்துடலாம். ஏன்னா நாளைக்கு வந்து அவங்கவுங்க சென்ட்ரு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு எல்லா பேரும் வந்து அந்த சென்டரில் போய், ஏன்னா நமக்கு வந்து ரிப்போர்ட் டைம் அப்படின்றது ப்ளஸ் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால் வந்து 9 o'clock 8:30க்கே வந்து நீங்கள் வந்து என்ட்ரு ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 9 o'clock வந்து நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். 9:30க்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அந்த 9:30க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்னா நம்ம காலையில் எப்படி நம்ம வந்து காலையில் அதிகாலையில் வெள்ளனா எந்திரிச்சு நம்ம வந்து எப்படி நம்ம வந்து தேர்வுக்கு தயாராகணும் அப்படின்றது வந்து அனைவருக்கும் தெரியும். ஆனால் இருந்தாலும் வந்து நம்ம வந்து ஒரு இதாக வந்து பெஸ்ட்டாக நம்ம வந்து அதை வந்து யோசித்து நம்ம வந்து கரெக்டாக பண்ணணும். ஏன்னா சராசரியாக வந்து எந்திரிக்கிற வேறு ப்ளஸ் எக்ஸாம் டே அன்னைக்கு எந்திரிச்சு நம்ம வந்து தயாராகிற வேறு. ஏன்னா எக்ஸாம் டே அன்னைக்கு வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து சிஸ்டர் நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து நம்ம வந்து மைண்டில் வந்து நம்ம சொல்லிடணும், காலையில் வந்து நம்ம எத்தனை மணிக்கு எந்திரிக்க போகிறோம். 4:30 5 o'clock அதிகபட்சம் வந்து நம்ம வந்து காலையில் ரிவைஸ் பண்ணுறவங்க வந்து மேக்ஸிமம் 4:30 5 o'clock வரைக்கும் எந்திரிச்சு. ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த பழக்கம் இருக்கும், ஏன்னா 4:30 5 o'clock எந்திரிச்சு படிச்சுட்டு போனால் அது அப்படியே அதிகாலையில் படிக்கிற வந்து கரெக்டாக நல்லா ஞாபகம் இருக்கும் அப்படின்றது வந்து அனைவரும் அறிந்த உண்மை. ஸோ அந்த பிரகாரம் வந்து 4:30 5 o'clock எந்திரிச்சு நம்ம வந்து ரிவைஸ் பண்ணுறவங்க ரிவைஸ் பண்ணுங்கள். அக்கா ரிவைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக வந்து 6 மணி 6:30 அதற்குள்ளேலாம் வந்து நம்ம வந்து படிக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு 6:30க்கு வந்து நம்ம வந்து பக்கத்து சென்ட்ரு அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் நீங்கள் வந்து 7:30க்கு கிளம்பலாம் அல்லது ஒரு 7 மணிக்கு கிளம்பலாம். ஆனால் லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கரெக்டாக 6 மணிக்கே நீங்கள் மூவ் ஆக ஆரம்பிச்சிருங்க. மூவ் ஆகி கரெக்டாக வந்து 8 o'clock 8:30க்குள்ளே நம்ம வந்து சென்டருக்குள்ளே போனோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் குயிக்காக வந்து நீங்கள் போயிடலாம். அந்த எக்ஸாம் டே அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து நல்லா பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து எல்லாமே பெஸ்ட்டாக வந்து, ஏன்னா நம்ம வந்து லேட்டாக நம்ம போய் உட்காந்தோம்னா நம்மளோட மைண்டும் வந்து ஆசிலேஷனாகவே இருக்கும். அதனால் வந்து எவ்வளோ குயிக்காக எவ்வளோ வெள்ளனா நம்ம வந்து தேர்வு அடைக்க போகிறோமோ அது வரைக்கும் நம்மளோட மைண்டு வந்து நல்லா வந்து ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். ஏன்னா எக்ஸாம் சென்டரில் நம்ம போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த என்விரான்மெண்ட் வந்து அப்படியே நமக்கு வந்து அந்த இடத்துக்கு நம்ம என்விரான்மெண்ட் சாதாரணமாக வந்துடும். ஏன்னா நம்ம வந்து எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லேட்டாக நம்ம போனோம் அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட் நமக்கு வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் வந்து அந்த என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்னா கொஞ்சம் குயிக்காக போய் அங்கே உட்காந்துட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து எல்லாமே அந்த சுற்றுப்புறம் வந்து நமக்கு வந்து எல்லாமே சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து எல்லாமே நல்லா படிச்சிருப்போம், கடைசி ஸ்டேஜில் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணணும். அந்த ரிவைஸ் பண்ணுறதுன்றது வந்து எல்லாமே வந்து நல்லா பண்ணியும் ரிவைஸ் பண்ணிவிட்டு அங்கே போய் உட்காந்து நம்ம வந்து ரிவைஸ் பண்ணலாம். ஏன்னா லாஸ்ட்டில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸாக கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது வந்து நீங்கள் லாஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா மற்றெல்லாம் வந்து நம்ம வந்து நல்லா படிச்சிருப்போம், அது வந்து ஆல்ரெடி மெமோரிஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நம்ம வந்து மெமரிஸ்ட்டாக நம்ம படிக்க மாட்டோம். ஜஸ்ட்டு வந்து ஒரு சாதாரணமாக படிப்போம். ஏன்னா வந்து அது வந்து மாறப்போகிறது. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸாமுக்கு அடுத்த எக்ஸாமுக்கு மாறிக்கிட்டே இருக்கிறதுனால வந்து அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம வந்து அதை வந்து ரொம்ப தெளிவாக மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை. அப்படியே ஓரளவுக்கு படிச்சுட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம வந்து படிச்சுட்டு அப்படியே வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸாமில் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம், அவ்வளோதான். அதனால் வந்து அந்த லாஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா படித்ததெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் தான் இருக்கும். படித்ததெல்லாம் வந்து நீங்கள் கடைசி நேரத்தில் உட்காந்து நம்ம வந்து அதை படிக்கணும் இதை படிக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து மைண்டை போட்டு வந்து கொஞ்சம் இதாக யோசிக்காமல் நான் படித்ததே வந்து ஓரளவுக்கு வந்து தெளிவாக நம்ம வந்து படிச்சிருப்போம். ஆனால் நம்ம படிக்காத மாதிரியே தான் இருக்கும். ஆனால் எக்ஸாமில் போய் நம்ம வந்து ஐயோ அதை படிக்கல இதை படிக்கல அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு ஃபீலிங் பண்ண வேணாம்.
நம்ம வந்து நல்லா படிச்சிருக்கோம் கண்டிப்பாக நான் கரெக்டாக. ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ தான் படித்தாலும் அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். அதான் வந்து நம்ம வந்து தேர்வு. ஏன்னா நம்ம வந்து இந்த கேள்வி வரும் அந்த கேள்வி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம போவோம். அதை நல்லா ரிவைஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த பகுதியிலேருந்து நம்ம வந்து எந்த கேள்வியும் கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க கேட்குறதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து எக்ஸாமில் வந்து இருக்கணும். எக்ஸாமுக்கு நம்ம போகும்போது வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்க எப்படி கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து நம்ம எக்ஸாமில் சென்டரில் போய் உட்காருங்க. மேக்ஸிமம் வந்து 9:30க்கு வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர் வந்து நீங்கள் குறிக்க ஆரம்பிக்கலாம். ஆன்சர் நீங்கள் வந்து விடை எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ நமக்கு வந்து 3 ஹவர்ஸ் 9:30லேருந்து 12:30 வரைக்கும் வந்து 3 ஹவர்ஸில் வந்து நமக்கு வந்து 200 கொஸ்டின்ஸ். அந்த 200 கொஸ்டின்ஸில் வந்து நம்ம வந்து ஒரு 180 கொஸ்டின்ஸ் 180 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணோம். 180 அபோவ் தான் நம்ம வந்து முயற்சி பண்ணோம். அதுக்கு வந்து தமிழில் வந்து 95க்கு மேலே வந்து கண்டிப்பாக நல்லா வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா தமிழை பொறுத்தவரை வந்து நம்ம வந்து நிறையா படிச்சிருக்கோம், நிறையா நமக்கு தெரியும். அதில் வந்து நமக்கு வந்து தெரியாதுன்னு எதுவுமே இருக்காது. ஏன்னா நல்லா படித்தவங்களுக்கு வந்து தமிழ் கண்டிப்பாக வந்து 95க்கு மேலே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் வந்து எந்த ஒரு கொஸ்டின் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. கேர்லெஸ் மிஸ்டேக்காக வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணக்கூடாது. ஏன்னா கேர்லெஸ் மிஸ்டேக்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து கொஸ்டினை பார்த்துட்டு அப்படியே கீழே வந்து ஆன்சர் வந்து நம்ம வந்து டக்குன்னு வந்து ஏதாவது ஒன்று ஏபிசிடியில் 4 ஆன்சரில் வந்து நம்ம நினச்ச ஆன்சர் அதில் இருக்கும். அது வந்து நம்ம அதை டக்குன்னு நம்ம வந்து கொஸ்டினை தெளிவாக வாசிக்காமல் கீழே 4 ஆன்சரையும் பார்க்காம நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடுவோம். அது வந்து நமக்கு வந்து கேர்லெஸ் மிஸ்டேக்காக இருக்கும். அதனால் வந்து கொஸ்டினை நல்லா தெளிவாக படிச்சுட்டு அப்புறம் கீழே இருக்க 4 ஆன்சரையும் தெளிவாக படிச்சுட்டு அப்புறம் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். எந்த ஒரு கொஸ்டினையுமே வந்து மேலோட்டமாக வந்து இந்த கொஸ்டின் கீழே தான் வரும், ஒன்று கூட கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஆன்சரு எதுவும் கரெக்டாக தெரியாமல் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லா கொஸ்டினையுமே வந்து தெரியாத கொஸ்டினை வந்து யோசிச்சுட்டு இந்த ஆன்சரை பற்றி யோசிங்க. ஆன்சரை பார்த்து யோசிச்சுட்டு ஆன்சரும் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்ச மாதிரி இருந்தால் அதுக்கு வந்து நீங்கள் இது பண்ணுங்கள். ஏன்னா டக்குன்னு எடுத்துமே ஆன்சர் பண்ணாங்க. ஏன்னா எக்ஸாமில் வந்து நம்ம வந்து அந்த டைம் தான், அந்த 3 ஹவர்ஸ் தான் நாளைக்கு உங்களுக்கு வெற்றி நிர்ணயிக்க போகிறது. நம்ம வந்து 2 வருஷம் 3 வருஷம் 2 மாதம் இந்த மாதிரி நம்ம வந்து படிச்சிருப்போம். ஒவ்வொருத்தவங்க 4 மாதம் படித்து சக்ஸஸ் பண்ணாங்க, ஒருத்தவங்க 4 வருஷம் படித்தாலும் வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால் வந்து நம்ம வந்து அங்கே அந்த பிளேஸில் வந்து நம்ம வந்து ஆன்சர் பண்ணுறதுல தான் நமக்கு வந்து வெற்றி இருக்குது. அதனால் வந்து நாளைக்கு எக்ஸாம் டேயில் வந்து நல்லா வந்து பெஸ்ட்டாக வந்து கண்டிப்பாக நம்பிக்கையோடு வந்து சக்ஸஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கொஸ்டினையும் வந்து கரெக்டாக வாசிங்க, கரெக்டாக வாசித்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஏன்னா தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா தமிழில் வந்து நமக்கு வந்து 1 ஹவரில் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அதிகபட்சம் 1.25 மணி நேரம். ஏன்னா வந்து தமிழை பொறுத்தவரை வந்து நல்லா படிச்சிருந்தா ஃபாஸ்ட்டாக நம்ம ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஒரு 1 ஹவர் 1.25 மணி நேரம் நம்ம வந்து ஆன்சர் பண்ணுங்கள். தமிழை முடிச்சிருங்க 1.25 மணி நேரத்தில் 100 கொஸ்டின். ஏன்னா திருப்பி நம்ம வந்து அதுக்கு டைம் கொடுக்குற மாதிரிலாம் நீங்கள் பண்ணாங்க. மேக்ஸிமம் வந்து ஓரளவுக்கு ஃபஸ்ட்டே வந்து எல்லாம் வந்து ஓரளவுக்கு படிச்சுட்டு தெளிவாக ஒரு 80 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி பாருங்கள் தமிழில். ஏன்னா வந்து நமக்கு தெரியல யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டினை வந்து அப்படியே வந்து ஸ்கிப் ஆகி அடுத்த கொஸ்டினுக்கு போகாங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் வந்து மேக்ஸிமம் இது வரும் அப்படின்ற அளவுக்கு ஓரளவுக்கு யோசித்து அதை ஆன்சர் பண்ணிடுங்க. அப்புறம் ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸாக பண்ணுறது மட்டும் ஒரு 10 கொஸ்டினோ ஒரு 20 கொஸ்டினோ வந்து ஆஃப்டர் எல்லா கொஸ்டினையும் பார்த்துட்டு 100 கொஸ்டினையும் பார்த்துட்டு அதுக்கு ஓரளவுக்கு பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி ஒரு செகண்ட் ரவுண்டு இல்லை தேர்ட் ரவுண்டில் வந்து நீங்கள் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிடுங்க. நான் ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து ஒரு 80 கொஸ்டின், செகண்ட் ரவுண்டில் ஒரு 90 கொஸ்டின்ஸ், மீதி ஒரு தேர்ட் ரவுண்டில் கூட நீங்கள் வந்து 3ஆவது நம்ம ரிவைஸ் பண்ணும்போது அந்தளவுக்கு டைம் வந்து 1.25 மணி நேரத்தில் வந்து நீங்கள் 3 தடவையாவது நீங்கள் வந்து தமிழ் கொஸ்டினை வந்து நீங்கள் வாசித்து ஆன்சர் பண்ணிடுங்க. அப்புறம் மீதி 145 1.25 மணி நேரம் இருக்குது. 1.25 மணி நேரத்தில் வந்து நம்ம வந்து அரித்மெட்டிக் ஆப்டிடியூட் மட்டும் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அரை மணி நேரம். ஏன்னா வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் இருக்குது, அதில் வந்து ஒரு அரை மணி நேரம். மீதி 1.25 மணி நேரத்தில் ஜிகே வந்து 75 கொஸ்டினை ஆன்சர் பண்ணிடுங்க. ஜிகே 75 கொஸ்டினை வந்து நம்ம வந்து 1.25 மணி நேரத்தில் அல்லது 1 மணி நேரத்தில் மேக்ஸிமம் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதிகபட்சம் 1.25 மணி நேரம் எடுத்துங்க. 1.25 மணி நேரத்தில் வந்து ஜிகே இது பண்ணிட்டு மீதி வந்து ஒரு அரை மணி நேரன்றது வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் கம்மியான டைம் தான். ஏன்னா 28 கொஸ்டினுக்கு அரை மணி நேரம் கம்மியான டைம் தான். அதனால் வந்து ஒரு 45 மினிட்ஸு. ஏன்னா இது வந்து 1.25 மணி நேரம், அது ஒரு 45 மினிட்ஸ். ஜிகே 1 ஹவரில் வந்து மேக்ஸிமம் 75 கொஸ்டின் ட்ரை பண்ணுங்கள். 45 மினிட்ஸை வந்து நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து அரித்மெட்டிக் ஆப்டிடியூட் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோன்னா கண்டிப்பாக 23 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். 22 கொஸ்டின்ஸ் டு 25 கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்து ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே வந்து ஏதாவது ஒரு ஆன்சர் சூஸ் பண்ணாங்க. மேக்ஸிமம் அந்த கொஸ்டினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு தெளிவாக திருப்பி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின் புரியும்.
புரிஞ்சுட்டு ஆன்சர் ட்ரை பண்ணி பாருங்கள், அல்லது கீழே இருக்க ஆன்சரை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து 3 ஹவர்ஸ் வந்து நம்ம வந்து 1.25 மணி நேரம் தமிழ், 1 மணி நேரம் வந்து நமக்கு வந்து ஜிகே, அதாவது 75 கொஸ்டின், மீதி 45 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆப்டிடியூட் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக 3 ஹவர்ஸில் வந்து நீங்கள் வந்து 200 கொஸ்டின்ஸ்க்கு இந்த மாதிரி ஆன்சர் பண்ணால் 180 above 180 ப்ளஸ் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அதனால் எக்ஸாம் டைம் வந்து நம்ம வந்து கரெக்டாக கீப் இட் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து அதை வந்து டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு கொஸ்டினை ஆன்சர் பண்ணுங்கள். ஒவ்வொரு கொஸ்டினையும் வந்து நம்ம வந்து நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்சது, கரெக்டாக ஆன்சர் தான் டக்கு 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 டக்குன்னு குயிக்காக ஃபாஸ்ட்டாக வந்து அடுத்தடுத்த கொஸ்டின் போய் உங்களுக்கு டைம் சேவாக மிச்சமாக இருந்தால் நீங்கள் வந்து அரித்மெட்டிக் நீங்கள் வந்து போட்டு பார்க்கலாம், ஆப்டிடியூட் வந்து நீங்கள் போட்டு பார்க்கலாம். எல்லா கணக்கையும் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுங்க. ஏன்னா ஆப்டிடியூட் நம்ம வந்து ஒரு கணக்கை சால்வ் பண்ணால் 2 நிமிஷம் நாள் ஆகும். ஒரு 2 நிமிஷம் அதாவது எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபார்முலாலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டோம் அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் அல்லது 3 மினிட்ஸ் ஆகும். அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் எல்லாத்தையும் ஜிகே ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். அதை வச்சு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அது 200 கொஸ்டின்ஸில் 180 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அடிக்கணும். அந்த மாதிரி வந்து ஒரு கான்ஃபிடண்ட்டாக 180 above அப்படின்ற அளவுக்கு நீங்கள் வந்து எக்ஸாம் டேயில் வந்து உட்காந்து எக்ஸாம் ஆன்சர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி இப்போ வந்து ரிவைஸ் பண்ணுறது அப்படின்னா வந்து நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் வந்து ஒரு இடம் ரீட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து போய் வந்து அப்படியே எக்ஸாமில், ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரை நமக்கு வந்து நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர், டெய்லி வந்து செய்தி, டெய்லி வந்து நம்மளோட ஒரு இன்ட்ரெஸ்ட் அது இருந்தாவே நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண அவசியமே இல்லை. நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அதாவது பொதுவான விஷயங்கள் கூட நம்ம பண்ணிடலாம். இந்த நியூ அப்பாயிண்டட், இந்த அவார்ட்ஸு, இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நோட்ஸ் எழுதி டைரி ஆஃப் ஈவெண்ட்ஸ் மாதிரி நீங்கள் வந்து டெய்லி, ஏன்னா காம்படிஷன் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாவே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டெய்லி டைரி ஆஃப் ஈவெண்ட்ஸ் நீங்கள் எழுதணும். எவ்ரிடே வந்து நீங்கள் வந்து மற்றவங்கள வந்து நீங்கள் வந்து நம்ம நம்பக்கூடாது. நம்ம வந்து செய்தி நம்ம கேட்டு நியூஸ் மேகசின்ஸ் இந்த மாதிரி வந்து காம்படிஷன் குரோனிக்கலில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், அந்த மாதிரி அதையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனால் இருந்தாலும் நம்ம அளவுக்கு வந்து, ஏன்னா இன்றைக்கி நியூஸ் சேனல்ஸ் அவ்வளோ அவைலபிள், எங்கிட்டு பார்த்தாலும் வந்து நமக்கு வந்து நியூஸ் சேனல்ஸ் அவைலபிள். அதனால் நியூஸ் பேப்பர், மேகசின்ஸ் எல்லாமே அவைலபிள். அப்படின்ற போது அதை வச்சு நீங்கள் வந்து டெய்லி வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு 1 hour 2 hours வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டெய்லி இப்போ நம்ம எழுதி வச்சதை மட்டும் நம்ம ரிவைஸ் பண்ணாவே போதும். கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ நம்மளும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு சும்மா ஜஸ்ட்டு சிம்பிளாக வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்குது, 50 to 100 கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை வாசிப்போம். அதில் வந்து வந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து அதை காதில் கேட்டுட்டு அதை ஆன்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் ஆன்சர் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் இருக்கிற பேசிக் நாலேஜ், அதான் நீங்கள் வந்து எவ்ரிடே லைஃப்பில் நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து இன்றைக்கி இருக்க வந்து மீடியாஸ் ப்ளஸ் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா வந்து சேனல்ஸ், நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ தூரம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்போம். அதுலேருந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சொல்லுவோம். கரண்ட் அஃபேர்ஸில் வந்து மத்திய தொழில் பாதுகாப்பு படை தலைமை இயக்குனர், இப்போதைக்கு நியூ அப்பாயிண்டடில் வந்து மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குனர் நினா சிங், அவங்க வந்து முதல் பெண் மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையில் தலைமை இயக்குனர், இந்தியாவோட முதல் பெண் தலைமை இயக்குனர் நினா சிங். தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தின் நிர்வாக தலைவர், இப்போதைக்கு தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தின் நிர்வாக தலைவர் சஞ்சீவ் கண்ணா. இப்போ தேசிய சட்ட சேவைகள் ஆணையம்னு ஒன்று, அதோட நிர்வாகத்தில் வந்து சஞ்சீவ் கண்ணா. இப்போ இந்த 2024 வந்து முதல் ஜல்லிக்கட்டு எங்கே நடந்ததுன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து தச்சங்குறிச்சி அப்படின்ற இடத்துல முதல் ஜல்லிக்கட்டு 2024 முதல் ஜல்லிக்கட்டு எங்கே நடந்ததுன்னா புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சி அப்படின்ற ஒரு இடத்துல முதல் ஜல்லிக்கட்டு. அதே மாதிரி இப்போ வந்து 16வது நிதி ஆணையத்தின் தலைவர் அரவிந்த் பணக்காரியா. 16வது நிதிக்குழுவின் தலைவர் வந்து அரவிந்த் பணக்காரியா. அதே மாதிரி பெண்களுக்காக முதல் சைனிக் பெண்கள் பள்ளி விருந்தாவனம் அப்படின்ற இடத்துல மதுரா டிஸ்ட்ரிக்டில் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் வந்து முதல் சைனிக் பெண்கள் பள்ளி கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து 2023 உஸ்பெகிஸ்தான் நடந்த செஸ் சாம்பியனில் வந்து நம்ம வந்து கோனேரு ஹம்பி, நம்ம இந்தியாவோட கோனேரு ஹம்பி வந்து வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி வந்து டெசர்ட் சைக்ளோன் 2024 அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா டெசர்ட்னா பாலைவனம், அது வந்து இந்தியாவும் ஐக்கிய அரபு நாடுகளும் கூட்டு இராணுவ பயிற்சி ராஜஸ்தானில்
கூட்டு ராணுவ பயிற்சி செய்த எந்த இடத்துல பண்ணாங்க அப்படின்னா ராஜஸ்தான். அதனால டெசர்ட் சைக்ளோன் 2024 எந்தெந்த நாடுகள் அப்படின்னா இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட் அவங்க 2 பேரும் இணைந்து கூட்டு ராணுவ பயிற்சி ராஜஸ்தான்ல. அதே மாதிரி அணிசேர நாடுகளின் 19வது உச்சி மாநாடு எங்க நடந்துச்சு? அணிசேர நாடுகளின் 19வது உச்சி மாநாடு கம்பாலா. கம்பாலா அப்படின்னா அது வந்து எங்க அப்படின்னா உகாண்டா. கம்பாலா அப்படின்றது வந்து உகாண்டா நாடு. தலைநகர் வந்து கம்பாலா. அணிசேரா நாடுகளின் 19வது உச்சி மாநாடு. அதே மாதிரி நவீன திரைப்பட நகரம் ஒன்று உருவாக்குற அது எங்க அப்படின்னா வந்து பூந்தமல்லி. நவீன திரைப்பட நகரம் உருவாக்கப்படும் இடம் பூந்தமல்லி. அதே மாதிரி 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி அப்படின்ற ஒரு நூலை எழுதினது. 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி அப்படின்ற ஒரு நூல் ஜெனரல் MM நரவனே. இப்ப இருக்கக்கூடிய ஜெனரலோட பேரு MM நரவனே. அவர் வந்து ஒரு நூல் எழுதியிருக்காரு 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி. அதே மாதிரி தமிழகத்தின் தலைமை வழக்கறிஞர் யார் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய தலைமை வழக்கறிஞர் PS ராமன். உக்ரைன் அதிபர் ஏன்னா உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி. உக்ரைன் அதிபரோட பேர் வந்து விளாடிமிர் ஜெலன்ஸ்கி. ஆயுதப்படை வீரர்கள் தினம் வந்து ஜனவரி 14. உலக புலம்பெயர் தினம் ஜனவரி 12. தென்னிந்தியாவின் எல்லோரா என்று அழைக்கப்படுவது கழுகுமலை வெட்டுவான் கோயில். 75வது குடியரசு தின விழா 2024 75வது குடியரசு தின விழாவில் யாரு சீஃப் கெஸ்ட் அப்படின்னா பிரான்ஸ் நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரோன். 75வது இந்தியாவோட 75வது குடியரசு தின விழாவில் சீஃப் கெஸ்ட் யாரு பங்கேற்றது அப்படின்னா பிரான்ஸ் நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரோன். அதே மாதிரி அந்த இதோட கருத்துரு அந்த 75வது குடியரசு தின விழாவோட ஒரு தீம் கருத்துரு அப்படின்னா விக்சித் பாரத் லோக் தந்த்ரா கி மாத்ருகா. விக்சித் பாரத் லோக் தந்த்ரா கி மாத்ருகா அப்படின்றது வந்து ஒரு கருத்துருவா வந்து இந்த குடியரசு தின விழாவில் கொண்டு அது நடைபெற்றது. அதே மாதிரி வந்து பாரத ரத்னா இந்தியாவில் உயரிய விருது பாரத ரத்னா வந்து LK அத்வானி, கற்பூரி தாகூர் பீகாரோட முதல்வர் கற்பூரி தாகூர். அதே மாதிரி LK அத்வானி அவருக்கு 5 பேர்ல வந்து கற்பூரி தாகூர், LK அத்வானி, மீதி அடுத்தடுத்து அப்படியே சொல்லுவோம். அதே மாதிரி இந்தியாவின் இந்தியாவோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் நேஷனல் டிஃபென்ஸ் அட்வைசர் யார் அப்படின்னா அஜித் தோவல். இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல். உலக குடும்ப தினம் என்னைக்கு அனுசரிக்கிறாங்கன்னா ஜனவரி 1. உலக குடும்ப தினம் ஜனவரி 1. நியோரா பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா இப்போ ரீசெண்டாக வந்து நியோரா பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் இருக்குன்னா மேற்கு வங்கம். தேசிய இளையோர் விருது யாரு கொடுத்துருக்காங்க? தேசிய இளையோர் விருது அதாவது வந்து நமக்கு வந்து இசாதி பாரத் அப்படின்னு ஒருத்தர் இருக்கு. இசாதி பாரத் தேசிய இளையோர் விருது. அதே மாதிரி வந்து நஞ்சராயன் குளம் பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டம்? நஞ்சராயன் குளம் பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டம் அப்படின்னா திருப்பூர். MS சுவாமிநாதன் விருது 2024 ஆண்டு MS சுவாமிநாதன் விருது வந்து கம்போஜ். MS சுவாமிநாதன் விருது 2024 யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னா கம்போஜ். உலக பிரெய்லி தினம் இந்த கண்ணு தெரியாதவங்க படிக்கக்கூடிய பிரெய்லி அதுக்கு வந்து உலக பிரெய்லி தினம் வந்து ஜனவரி 4. வங்காளதேசத்தின் பிரதமர் இப்போ வந்து 5வது முறையா ஷேக் ஹசீனா தான் அவங்க வந்து 5வது முறையா வங்காளதேசத்தின் பிரதமராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து வந்து கிர்கிஸ்தான் நாட்டின் தேசிய சின்னம் பனிச்சிறுத்தை. இந்தியாவின் முதல் சூரிய ஆய்வுக்களம் ஆதித்யா L1. புவி சுழற்சி தினம் வந்து ஜனவரி 8. இந்திய கடற்படையின் புதிய துணைத் தலைவர் இந்தியாவோட கப்பல் படையோட புதிய துணைத் தலைவர் தினேஷ் K திரிபாதி. உச்சநீதிமன்ற சட்ட சேவைகள் குழு தலைவர் வந்து BR கவாய். உலகின் கச்சா எஃகு உற்பத்தியில் இந்தியா 2வது இடம். தமிழகத்தின் முதல் பல்லுயிர் பெருக்க தளம் அரிட்டாப்பட்டி மதுரை மாவட்டம்.
தமிழகத்தின் முதல் பல்லுயிர் பெருக்க தளம் அரிட்டாப்பட்டி, மதுரை மாவட்டம். 10வது உலக பொருளாதார மாநாடு, 10வது தமிழ் உலக பொருளாதார மாநாடு எங்கே நடைபெறும்னா சென்னை. உலக இந்தி மொழி தினம், உலக இந்தி மொழி தினம் வந்து என்னைக்கு அப்படின்னா, உலக அளவுக்கு இந்தி மொழி தினம் வந்து ஜனவரி 10. 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் அந்த ஜோதி ஏந்தி சென்ற வீரர் யாருன்னா அபினவ் பிந்த்ரா. 2024 பாரிஸ் நடைபெற்ற ஒலிம்பிக்கில் ஜோதியை ஏந்தி சென்ற பேர் வந்து அபினவ் பிந்த்ரா. இந்தியாவின் முதல் திறன் இந்தியா மையம், முதல் திறன் மையம், இந்தியாவின் முதல் திறன் இந்தியா மையம் வந்து எங்கே உருவாக்கியிருக்காங்க? சம்பல்பூர், ஒடிசா. தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்குன்னா பர்கூர் மலை. தந்தை பெரியார் வனவிலங்கு புதிதாக ஆரம்பிக்கப்பட்டது. தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் பர்கூர் மலை, ஈரோடு. இந்தியாவின் 18வது வனவிலங்கு தமிழ்நாட்டின் 18வது வனவிலங்கு சரணாலயம், தமிழ்நாட்டோட 18வது வனவிலங்கு சரணாலயம். அரசு பள்ளி மாணவர்களை உயர்கல்வி பயில ஊக்குவிக்கும் திட்டம் தமிழ் புதல்வன். தமிழ் புதல்வன் அப்படின்றது அரசு பள்ளி மாணவர்களை உயர்கல்வி பயில ஊக்குவிக்கும் திட்டம். அவரோட பேர் வந்து தமிழ் புதல்வன். இந்தியாவின் முதல் தேசிய முதியோர் மையம், இந்தியாவின் முதல் தேசிய முதியோர் மையம் எங்கன்னா சென்னையில் கிண்டியில் ஆரம்பிச்சிருக்காங்க. மலேசியாவின் 17வது மன்னர் சுல்தான் இப்ராஹிம் கிஸ்கந்தர், சுல்தான் இப்ராஹிம் கிஸ்கந்தர், மலேசியாவின் 17வது மன்னர் சுல்தான் இப்ராஹிம் கிஸ்கந்தர். பாகிஸ்தான் புதிய பிரதமர் சோபா ஷெரீப். பாகிஸ்தானோட புதிய பிரதமர் வந்து சோபா ஷெரீப். அதிபர், பாகிஸ்தானோட அதிபர் வந்து ஆசிஃப் அலி சர்தாரி. பாகிஸ்தானோட அதிபர் பேர் வந்து ஆசிஃப் அலி சர்தாரி. உலகளவிய சமண சமய அமைதி தூதர், உலக அளவுக்கு சமண சமய அமைதி தூதர் ஆச்சாரியா லோகேஷ் முனி. 2022 கலைஞர் எழுதுகோள் விருது யாருக்கு வழங்கியிருக்கார்? 2022 கலைஞர் எழுதுகோள் விருது BN சாமி. தேசிய பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குனர், தேசிய பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குனர் தல்ஜித் சிங் சௌத்ரி. தேசிய பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குனர் வந்து தல்ஜித் சிங் சௌத்ரி. 2024 ஔவையார் விருது யார் அப்படின்னா பாமா பௌஸ்டினா சூசைராஜ். பாமா பௌஸ்டினா சூசைராஜ் 2024 ஔவையார் விருது யாருக்கு வழங்கியிருக்காங்க? 2024 ஔவையார் விருது பாமா பௌஸ்டினா சூசைராஜ். 2023 சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு விருது, 2023 சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு விருது கருங்குன்றம் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி. அவர் வந்து இங்கிலீஷ் நாவல் வந்து தமிழில் மொழிபெயர்த்திருப்பார், கருங்குன்றம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணையன் தட்சிணாமூர்த்தி. 2வது உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு, முதல் உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு கோயம்புத்தூர் நடந்தது 2010. முதல் உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு கோயம்புத்தூர்ல நடந்தது 2015. அதே மாதிரி 2வது உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு சென்னையில் 2025 நடக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 2வது உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு சென்னையில் 2025 நடக்கும். இந்திய கடற்படையின் பிரத்யோக தலைமையகம், இந்திய கடற்படையின் பிரத்யோக தலைமையகம் வந்து நௌசேனா பவன். 2023 சரஸ்வதி சம்மன் இலக்கிய விருது, 2023 சரஸ்வதி சம்மன் இலக்கிய விருது பிரபா வர்மா மலையாள கவிஞர், பிரபா வர்மா மலையாள கவிஞருக்கு கொடுத்துருக்காங்க. உலக நாடக தினம் மார்ச் 20, உலக நாடக தினம் மார்ச் 20. இப்போ கடைசியாக ஒரு 4 மாநகராட்சி சேர்த்துருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டில் உள்ள மொத்த மாநகராட்சி எண்ணிக்கை 25. தமிழ்நாட்டில் உள்ள மொத்த மாநகராட்சி எண்ணிக்கை 21 4 சேர்த்து 25. இந்திய தலைமை தேர்தல் ஆணையாளர், இந்திய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ராஜீவ்குமார். இந்திய தலைமை தேர்தல் ஆணையாளர் வந்து ராஜீவ்குமார். 22வது சட்ட ஆணையம், 22வது சட்ட ஆணையத்தின் தலைவர் ரிதுராஜ் அவஸ்தி. 22வது சட்ட ஆணையத்தின் தலைவர் ரிதுராஜ் அவஸ்தி. அது மாதிரி 2024 நமக்கு வந்து 2024 KPP நம்பியார் விருது. 2024 KPP நம்பியார் விருது யாருக்கு தந்திருக்காங்கன்னா இஸ்ரோ தலைவர் S சோமநாத். நம்பியார் விருது யாருக்கு இஸ்ரோ தலைவர் வந்து S சோமநாத். பயோ ஆசியா அப்படின்ற ஒரு ஆசியாவின் உயிரி தொழில்நுட்பம்,
உயிர் அறிவியல் மாநாடு பயோ ஆசியா அப்படின்றது ஆசியாவின் உயிரி தொழில்நுட்பம் மற்றும் உயிர் அறிவியல் மாநாடு எங்கே நடைபெறும்னா ஹைதராபாத். அணுவாதினி செயலி அப்படின்னு ஒரு செயலி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பள்ளி உயர்கல்வி ஆய்வுக் கட்டுரை எண்ணிம வடிவத்தில் பெறுவதற்காக அணுவாதினி ஒரு செயலி பள்ளி மற்றும் உயர்கல்வி ஆய்வுக் கட்டுரை எண்ணிம வடிவத்தில் பெறுவதற்காக ஒரு புதிய செயலி அறிமுகப்படுத்த. அந்த செயலியோட பேர் அணுவாதினி. அதே மாதிரி 2024 ஒலிம்பிக் போட்டி நமக்கு 2020 எங்கே நடைபெற்ற அப்படின்னா டோக்கியோ ஜப்பான். 2024 பிரான்ஸ் பாரிஸ். 2024 ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் பாரிஸ். அடுத்த ஒலிம்பிக் எங்கே பிரான்ஸ் பாரிஸ். 2020 ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் பெற்று மீராபாய் சானு 49 கிலோ எடை பிரிவில் அவங்க 2020 ஒலிம்பிக்கில் வெள்ளிப்பதக்கம் பெற்றவர். 2020 ஒலிம்பிக்கில் மீராபாய் சானு 49 கிலோ எடை பிரிவில். த ஐடியா ஆஃப் டெமோக்ரஸி என்ற நூலின் ஆசிரியர் த ஐடியா ஆஃப் டெமோக்ரஸி என்ற நூலின் ஆசிரியர் சாம் பிட்ரோடா. த ஐடியா ஆஃப் டெமோக்ரஸி என்ற நூலின் ஆசிரியர் சாம் பிட்ரோடா. ஹார்டஸ்ட் சீசர் என்று அழைக்கப்படுவர். ஹார்டஸ்ட் சீசர் என்று அழைக்கப்படுவர் பிரிட்டன். 16,000 கிலோமீட்டர் ஓடிய ஆப்பிரிக்க வீரர். 16,000 கிலோமீட்டருக்கு மேல் ஓடிய ஆப்பிரிக்க வீரர் பிரிட்டன் அவரோட பேரு. அவர் எப்படி அழைக்கணும்? ஹார்டஸ்ட் சீசர் என்று அழைக்கலாம். உலக இலக்கிய பரிசு. உலகத்திலே இலக்கிய பரிசு யாருக்கு? மம்தா ஜி சாகர் கன்னட கவிஞர். உலக இலக்கிய பரிசு மம்தா ஜி சாகர் கன்னட கவிஞர். தேசிய நீதித்துறை அகாடமியின் இயக்குனர். தேசிய நீதித்துறை அகாடமியின் இயக்குனர் நீதிபதி அனுருதா போஸ். தேசிய நீதித்துறை அகாடமி நீதிபதி அனுருதா போஸ். லட்சத்தீவில் தனது கிளையை திறந்த முதல் தனியார் வங்கி. லட்சத்தீவில் தனது கிளையை திறந்த முதல் தனியார் வங்கி HDFC. தெருவோரங்களில் வாழும் குழந்தைகளுக்கான சர்வதேச தினம். தெருவோரங்களில் வாழும் குழந்தைகளுக்கான சர்வதேச தினம் ஏப்ரல் 12. இந்தியா உஸ்பெகிஸ்தான் கூட்டு ராணுவ பயிற்சிக்கு பேர் டஸ்பிக். அதாவது இந்தியா உஸ்பெகிஸ்தான் கூட்டு ராணுவ பயிற்சிக்கு பேர் டஸ்பிக். T20 போட்டியில் 500 சிக்ஸர்கள். இப்போ 600 சிக்ஸர் அடித்த முதல் இந்திய வீரர் ரோஹித் சர்மா. T20 இப்போ இருக்க உலகக்கோப்பை T20 போட்டியில் 600 சிக்ஸர்கள் அடித்த முதல் இந்திய வீரர் ரோஹித் சர்மா. 2024 லதா தீனாநாத் மங்கேஷ்கர் விருது. 2024 லதா தீனாநாத் மங்கேஷ்கர் விருது அமிதாப் பச்சன் மற்றும் ரன்தீப் ஹூடா. லதா தீனாநாத் மங்கேஷ்கர் விருது அப்படின்றது லதா தீனாநாத் மங்கேஷ்கர் விருது அமிதாப் பச்சன் மற்றும் ரன்தீப் ஹூடா. உலக குரல் தினம். உலக குரல் தினம் ஏப்ரல் 16. இந்தியாவின் புதிய கடற்படை தளபதி. இந்தியாவின் புதிய கடற்படை தளபதி தினேஷ்குமார் திரிபாதி. இந்தியாவின் புதிய கடற்படை தளபதி தினேஷ்குமார் திரிபாதி. 16வது உலக எதிர்கால எரிசக்தி உச்சி மாநாடு. 16வது உலக எதிர்கால எரிசக்தி உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் அபுதாபி. T20 உலகக்கோப்பை தூதர் ஃபர்ஸ்ட் உசைன் போல்ட் இது பண்ணாங்க. இப்போ யுவராஜ் சிங் T20 உலகக்கோப்பை போட்டிக்கான தூதர். இந்திய உளவியலின் தந்தை சுதீர் காக்கர். இந்திய உளவியலின் தந்தை சுதீர் காக்கர். 26வது உலக எரிசக்தி அது உச்சி மாநாடு. இது உலக 16வது எரிசக்தி உச்சி மாநாடு அபுதாபி. 26வது உலக எரிசக்தி மாநாடு ரோட்டர்டம் நெதர்லாந்து. உலக கால்பந்து தினம் மே 25. உலக கால்பந்து தினம் மே 25. மத்திய புலனாய்வுத்துறையின் இயக்குனர் CBI. மத்திய புலனாய்வுத்துறையின் இயக்குனர் பிரவீன் சூட். மத்திய குடிமை பணிகள் ஆணையத்தின் தலைவர் UPSC மனோஜ் சோனி. UPSCயோட சேர்மன். மத்திய குடிமை பணிகள் ஆணையத்தின் தலைவர் மனோஜ் சோனி. ட்விட்டரின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரி. ட்விட்டரின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரி லிண்டா யாக்கரினோ. இந்திய நேபாள கூட்டு ராணுவ பயிற்சி சூரியகிரண். இந்தியாவும் நேபாளம் கூட்டு ராணுவ பயிற்சி சூரியகிரண். இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பின் தலைவர் ஃபிக்கி. இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பின் தலைவர் நிறைய இடம் கேட்டிருக்காங்க. அனிசா ஃபிக்கியோட தலைவர் ஃபிக்கி. இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பின் தலைவர்.
ஆமாம், தேசிய மாணவர் படை என்சிசி நேஷனல் கேடட் காப்ஸ் 75வது ஆண்டு விழா நவம்பர் 27, 2023. 2023 வந்து 75 ஆண்டுல உருவாக்கப்பட்டு 1948. ஃபஸ்ட்டு உருவாக்கினது வந்து 1917 நடைமுறைக்கு வந்தது என்சிசி 1948. அது 75ஆம் ஆண்டு வரை நவம்பர் 27, 2023. தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம். தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம் டிசம்பர் 2. சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் டிசம்பர் 3. சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் டிசம்பர் 3. இந்தியாவில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்ற 3வது பெண்மணி ஆர் வைசாலி. இந்தியாவில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்ற 3வது பெண்மணி ஆர் வைசாலி. 2004 உலகக்கோப்பை T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் நடைபெறும் நாடு அமெரிக்கா, மேற்கிந்திய, வெஸ்ட் இண்டீஸ். 2024 உலகக்கோப்பை T20 நடைபெறும் நாடு அமெரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ். 11வது உலக கல்வி புத்தாக்க உச்சி மாநாடு. 11வது உலக கல்வி புத்தாக்க உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் கத்தார். கத்தாரோட தலைநகர் தோகாவில் நடைபெற்றது. சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் டிசம்பர் 9. சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் டிசம்பர் 9. சார்க் சாசன தினம் டிசம்பர் 8. சார்க்கோட சாசன தினம் டிசம்பர் 8. நோபல் பரிசு தினம் டிசம்பர் 10. நோபல் பரிசு தினம் டிசம்பர் 10. 33வது வியாஸ் சம்மன் விருது. வியாஸ் சம்மன் விருது 2023 இந்திய எழுத்தாளர் புஷ்பா பாரதி. வியாஸ் சம்மன் புஷ்பா பாரதி. 2020 இந்திரா காந்தி அமைதி விருது. டேனியல் ஃபாரன் போயும் அண்ட் அலி அபு அவார்ட். டேனியல் ஃபாரன் போயும் மற்றும் அலி அபு அவார்ட். 2வது காசி தமிழ் சங்கம் நடைபெற்ற இடம் நமோகாட். 2வது காசி தமிழ் சங்கம் நடைபெற்ற இடம் நமோகாட், வாரணாசி. 2024 வந்து ஐநா சபை வந்து எப்படி அறிவிச்சிருக்காங்க? சர்வதேச ஒட்டகங்கள் ஆண்டு. 2024 வந்து ஐநா சபை எப்படி அறிவிச்சிருக்காங்க? சர்வதேச ஒட்டகங்கள் ஆண்டு. சர்வதேச ஒட்டகங்கள் ஆண்டு. சர்வதேச மனித ஒற்றுமை தினம். தேசிய ஒற்றுமை தினம் அக்டோபர் 30. சர்வதேச மனித ஒற்றுமை தினம் டிசம்பர் 20. எகிப்து நாட்டின் புதிய அதிபர் அப்தெல் பத்தா அல் சிசி. எகிப்து நாட்டின் புதிய அதிபர் அப்தெல் பத்தா அல் சிசி. சாகித்ய அகாடமி 2023 அது வந்து மொழிபெயர்ப்பு வருது. இது வந்து புதினத்துக்கு வந்து நீர்வழி படுவும். 2023 சாகித்ய அகாடமி புதினத்துக்கு வந்து நீர்வழி படுவும். யார் எழுதுனா? தேவி பாரதி. நீர்வழி படுவும் இன்னிசேலப்படை படுவும் இன்னிசேலப்படை. அது வந்து இலக்கண குறிப்பு. புதினம் தேவி பாரதி. தேசிய கணித தினம் டிசம்பர் 22. 2012 வந்து தேசிய கணித ஆண்டு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. 2012 வந்து தேசிய கணித ஆண்டு. உயர்கல்வி மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன். 2023 மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது. 2023 மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது. சிராக் செட்டி மற்றும் சாத்விக். சிராக் செட்டி ரெட்டி, ரஸ்கி ரெட்டி. சாத்விக் சாய்ராஜ் ரஸ்கி ரெட்டி. சிராக் செட்டி, சாத்விக் சாய்ராஜ் ரஸ்கி ரெட்டி. பேட்மிண்டனுக்கு வந்து அந்த விளையாட்டுத்துறைக்கு உயரிய விருது கொடுத்துருக்காங்க. உலக நோய் தடுப்பு வாரம். உலக நோய் தடுப்பு வாரம் அப்படின்றது வந்து எந்த வாரம் அப்படின்னா, நோய் தடுப்புக்காக ஏப்ரல் 24 ஏப்ரல் 30 வரைக்கும். உலக கால்நடை தினம் ஏப்ரல் 27. உலக கால்நடை தினம் ஏப்ரல் 27. உலக மலேரியா தினம் ஏப்ரல் 25. மலேரியா காய்ச்சல் மலேரியா தினம் ஏப்ரல் 25. தேசிய பஞ்சாயத்து தினம் ஏப்ரல் 24. உலக புத்தக மற்றும் பதிப்புரிமை தினம் ஏப்ரல் 23. உலக பாரம்பரிய தினம் ஏப்ரல் 18. உலக பாரம்பரிய தினம் ஏப்ரல் 18. உலக கலை தினம் ஏப்ரல் 15. உலக கலை தினம் ஏப்ரல் 15. சர்வதேச குழந்தைகள் புத்தக தினம். சர்வதேச குழந்தைகள் புத்தக தினம் ஏப்ரல் 2. ஜிடி பிர்லா விருது. 2023. டாக்டர் அதிதி சென். ஜிடி பிர்லா விருது 2020 டாக்டர் அதிதி சென். உலக காசநோய் தினம் மார்ச் 24. உலக காசநோய் தினம் மார்ச் 24. உலக வானிலை தினம் மார்ச் 23. தேசிய பாதுகாப்பு தினம்
மார்ச் 4 2024 உலக அழகி 2024 உலக அழகி செக்கு குடியரசோட கிறிஸ்டினா பீஸ்கோவா செக்கு குடியரசு உலக அழகி போட்டி எங்கன்னா மும்பையில் நடைபெற்றது. ஸோ இது மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம வந்து நிறையா வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கும் வந்து போதிய நேரம் இல்லாதனால வந்து நம்மளும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அவங்கவுங்க படிக்கட்டும் அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து சொல்லியாச்சு. அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தளவு நீங்கள் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அது வந்து அவங்க கேட்குற கேள்வியை வச்சு நீங்கள் கீழே இருக்க ஆன்சரை வச்சா நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரை நீங்கள் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். எல்லாமே கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து வாசித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறத பொறுத்து தான். அதனால் வந்து அனைவரும் வந்து நம்ம வந்து நல்லா நாளைக்கு வந்து காலையில் வந்து தேர்வில் வந்து அனைவரும் வந்து 180+ எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக எடுத்துடும் நம்பிக்கையில் தேர்வு எழுத முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து எக்ஸாமில் வந்து இன்விஜிலேட்டர்ஸ் அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து எக்ஸாம் வந்து அவங்க வந்து ஆன்சர் சீட் வந்து அது வந்து நம்ம வந்து எந்த கரெக்ஷன் இருக்கக்கூடாது. உங்கள் ஓஎம்ஆர் ஆன்சர் சீட்டில் வந்து மார்க் பண்ணுறது ப்ளஸ் வந்து எழுதுறதுலாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தெளிவாக கரெக்டாக எழுதுங்க. அவசரப்படாதீங்க. எதையுமே பொறுமையாக தெளிவாக கரெக்டாக எழுதி ஃபில்லப் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஆன்சர் வந்து நீங்கள் வந்து குறிங்க. ஆன்சர் குறிக்கவும் மாற்றி குறிச்சிடாதீங்க. ஏன்னா வந்து எரேசரோ இல்லை வந்து நம்ம வேறு ஒயிட்னரோ நம்ம போட்டால் கூட நம்ம வந்து ஆன்சர் சீட் எவாலுவேட் ஆகாது. அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து ஆன்சரை வந்து நம்ம வந்து கரெக்டாக குறித்து ஆன்சர் சீட்டில் வந்து எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாத அளவுக்கு வந்து தெளிவாக வந்து நீங்கள் வந்து குறித்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ண பாருங்கள். மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கையோடு நாளைக்கு வந்து ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அனைவரும் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.